இந்த காலவெளியிலும் நாம் யாவர் வேதத்தை லூக்கா எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரத்தின் நேராய் நம்முடைய கவனத்திருப்போம். இந்த நாளிலும் இந்த வார்த்தையோடு பேசும்படியாக தேவ சமூகத்திலே இவளை தேவன் கொடுத்த ஒரு வார்த்தையை சேர்ந்து வாசித்து அதை தியானிக்க போகிறோம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 35ஆம் வசனத்தை வாசிக்க போகிறோம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 35ஆம் வசனத்தை நம்ம எல்லாரும் சேர்ந்து வாசிப்போமா? சின்ன வார்த்தை தான், எல்லோரும் சேர்ந்து வாசிக்கலாம். ஆகையால் உன்னிலுள்ள வெளிச்சம் இருளாகாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு. இன்னொரு முறை எல்லாம் சேர்ந்து வாசிக்கலாமா? ஆகையால் உன்னிலுள்ள வெளிச்சம் இருளாகாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு. இங்கே சரீரத்தில் இருக்கக்கூடிய வெளிச்சத்தை குறித்து ஆண்டவர் சொல்லி ஒரு எச்சரிப்புருவாமடியான ஒரு வார்த்தையை தேவன் இதில் வைத்திருக்கிறார். கடந்த நாளிலே இந்த வசனத்தை வாய்க்கொண்டு சில காரியங்களை நான் தியானித்தேன். அந்த வசனத்தை உங்களோடு இந்த கால்களை பகிர்ந்து கொள்ளப் போகிறேன். உன்னில் உள்ள வெளிச்சம் இருளாகாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்படியானால் நம்மளை தேவன் வெளிச்சத்தை கொடுத்திருக்கிறார். இந்த வெளிச்சம் இருளாய் மாறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது என்பதை இந்த வசனம் நமக்கு சுட்டி காட்டுகிறது. அவே நமக்கு தேவன் கொடுத்த வெளிச்சம் எவ்விதமான வெளிச்சம், எந்த விதத்தில் என்பதை குறித்து நான் படிப்படியாய் இந்த கர்த்தருடைய வசனத்துக்குள்ளாய் உங்களை நான் கொண்டு செல்லும்படியாக நான் விரும்புகிறேன். அதுக்கு பின்பு நம்முடைய வெளிச்சம் இருளாகாதபடி அதில் இருளாவதற்கான காரணிகள் என்ன என்பதை குறித்து சில வார்த்தைகளை சொல்லி நான் முடிக்கும்படியாக நான் விரும்புகிறேன். நம்முள்ள வெளிச்சம் இருளாவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஏசாயா 62ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை நீங்கள் வாசிப்பினால் இன்றைக்குரிய காலத்தை குறித்த நிலைமை சொல்லப்படுகிறது. வாசிங்க வரை திறந்து ஏசாயா 62ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். 61:2 இதோ 61 ரைட். இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடும். இங்கே சொல்லப்படுகிறது வாசிக்கிறோம். இருள் எதை மூட போகிறதா? பூமியை மூடிக்கொண்டிருக்கிறது. காரிருள் ஜாதியை மூடி. இன்னைக்கு இருக்கிற நிலைமை தெரியும். இன்றைக்கு நம்முடைய இருக்கிற உலகத்துடைய நிலைமைகள் ஏற்படுகிற ஆபத்துக்கள், நெருக்கங்கள், பல காரியங்களை குறித்து செய்தித்தாளிலும் இன்னும் வாழ்ந்து வருகிற செய்திகளை பார்க்கிறோம். இதுவரை கேள்விப்படாத காரியத்தை நடந்து கொண்டிருக்க, இயற்கையானாலும் மற்ற காரியங்களாலும் ஏற்பட்டு கொண்டிருக்கிறதா இருந்திருக்கிறோம். இதெல்லாம் எதை குறிக்கிறேன்னு சொன்னால், இன்றைக்கு தேசத்தை, ஜனங்களை இருள் மூடிக்கொண்டிருக்கிற ஒரு நிலைமையை பார்க்கிறோம். ஆகவே இந்த தேசத்தை இருள் மூடும் பொழுது, ஜனங்களை இருள் மூடிக்கொண்டிருக்கிற நிலைமையிலே நானும் நீங்களும் நம்முடைய வெளிச்சம் இருளாகாதபடிக்கு என்ன செய்ய வேண்டும்? கவனமாக இருக்க வேண்டும், காத்துக்கொள்ள வேண்டும். காரணம் சூழல் அப்படி இருக்கிறது. உலகத்துடைய ஆவிக்குரிய மண்டலமும் சரி, உலகத்தின் நிலைமையும் சரி, பல மோசமான ஒரு சூழ்நிலை போய்கொண்டிருக்கிறதை நம்ம பார்க்கிறோம். இருள் சூழ்ந்து கொண்டு என்ன செய்வோம் என்று அறியாத ஒரு நிலைமைகள் ஏற்பட்டு கொண்டிருக்கிறதை அகில உலகம் முழுவதும் அறிந்திருக்கிறத பார்க்கிறோம். காரணம் இருள் மூடும். தேவனுடைய தீர்க்கதரிசன வார்த்தையில் நிறைவேறுதல் நாட்களை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இப்படிப்பட்ட காலகட்டத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய வெளிச்சத்தை பாதுகாத்து கொள்ள வேண்டியது, இருளாகாதபடி நாம் காத்துக்கொள்ள வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இந்த வசனத்தின் தாற்பயம் இந்த வெளிச்சத்தை குறித்து நான் சொல்லும் பொழுது ஆரம்பத்திலிருந்து நான் சொன்னது போல தேவனுடைய வார்த்தையை சொல்லும்படியாக விரும்புகிறேன். 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் நான் வாசிக்கும் பொழுது முதலாவது வாசிக்கிறோம். தேவனை குறித்து சொல்லப்பட்ட வார்த்தை ஒன்று, தேவன் எப்படி இருக்கான்னு சொல்லப்படுகிறது? ஒளியாய் இருக்கிறார். நன்றாய் கவனித்துக் கொண்டு வாருங்கள். தேவன் ஒளியாய் இருக்கிறார். God is light. அவர்தான் வெளிச்சம், அவர்தான் ஒளியாய் இருக்கிறார். அந்த தேவனை குறித்து இன்னும் கொஞ்சம் தீமோத்தேயுவிலே பவுல் எழுதும்போது கொஞ்சம் அதிகமாய்
நாம் விளைக்கொள்ளும்படியாக எழுதப்பட்ட ஒரு வார்த்தை வாசிக்கிறோம். 1 தீமோத்தேயு புத்தகம் 6ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை வாசிங்க. 1 தீமோத்தேயு புத்தகம் 6ஆம் அதிகாரம் ஒருவராய் சாவாமை உள்ளவரும் சேரக்கூடாத ஒளியிடத்தில் வாசம் பண்ணுபவரும் என்று எழுதப்படுகிறது. சேரக்கூடாத ஒளியிடத்திலே வாசம் பண்ணுகிறவர், அவ்வளவு பெரிய வெளிச்சத்திலே, அவ்வளவு பெரிய ஒளியாய் ஆண்டவர் இருக்கிறார், தேவன் இருக்கிறார் என்றாய் அறிந்து கொள்வேன். அதான் இன்னைக்கு சில கூட்டங்கள் அந்த தேவனை வணங்காமல் வெளிச்சத்தை வணங்க, வெளிச்சம் தான் தேவன் சொல்லி இல்லை, தேவனுடைய வார்த்தையின் அதிலே அறிந்து கொள்ள வேணும். தேவன் ஒளியாய் இருக்கிறார். ஒளி தேவன் அல்ல, தேவன் தான் எப்படியா இருக்கிறாருங்க? ஒளியாய் இருக்கிறார். ஒருவரும் சேரக்கூடாத வெளியிடத்தில் ஒரு வாசம் பண்ணுகிற தேவன், அவ்வளோ மகிமை நிறைந்தவராய், அவ்வளோ வெளிச்சம் நிறைந்தவராய் அறிந்தார் என்பதாக வேதம் எழுதப்படுகிறது. இந்த உலகத்தில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வரும் பொழுது யோவான் சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசியுங்கள். நான் உலகத்தில் இருக்கையில், உலகத்துக்கு எப்படி இருக்கிறேன் இப்ப பாருங்க, God is light, தேவன் ஒளியாய் இருக்கிறார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உலகத்தில் வந்த வேளையிலே இயேசுவை குறித்து எழுதப்படுகிறது. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் எப்படி இருந்தால் சொல்லப்படுகிறது? ஒளியாயிருந்தார், ஒளியாயிருந்தார். ஆவிதான் மத்தேயுவிலே வாசிக்கிறோம், இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை என்ன செய்தார்கள்? கண்டார்கள் என்று இயேசுவை பற்றி எழுதப்படுகிறது. இன்னும் யோவான் சுவிசேஷம் 12ஆம் அதிகாரத்தில் இன்னும் அதிகமாய் சற்று விளக்கமாய் இயேசுவை குறித்து அங்கே சொல்லப்பட்ட வார்த்தை வாசிக்கிறோம். யோவான் 12ஆம் அதிகாரத்தில் நான் பார்க்கிறோம், இயேசுவை ஒளி என்பதை குறித்து திரும்ப திரும்ப சொல்லப்பட்ட வார்த்தையை வாசிக்கும் பொழுது அந்த 12ஆம் அதிகாரம் 35ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், அதற்கு இயேசு இன்னும் கொஞ்ச காலம், இயேசு தன்னை குறித்து சொல்லுகிறார், ஒளியாகிய நான் இன்னும் கொஞ்ச காலத்தில் தான் உங்களோடு இருக்க போகிறேன். ஒளியாகிய என்னுடைய வாழ்க்கை இங்கே தான் இருக்க போகிறது. அடுத்து எழுதப்படும், இருளில் நீங்கள் அகப்படாதபடிக்கு ஒளி உங்களோடு கையில் என்ன செய்யுங்க? நடவுங்கள் என்று சொல்லுகிறார். அது 36ஆம் வசனம் திரும்ப சொல்லுகிறாரு, ஒளி உங்களோடு இருக்கையில் நீங்கள் ஒளியின் பிள்ளைகளாகும்படிக்கு ஒளியிடத்தில் என்ன செய்யுங்க? விசுவாசமாயிருங்கள் என்று ஆண்டவர் சொன்ன வசனத்தை வாசிக்கிறோம். இன்னும் 46ஆம் வசனத்தில் சொல்லுகிறார், என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் எவனும் இருளில் இராதபடிக்கு நான் உலகத்தில் எப்படி வந்தேன் சொல்லுகிறாரு? ஒளியாக வந்தேன். ஆண்டவர் சொன்ன வார்த்தையை இங்கே திரும்ப திரும்ப வாசிக்கிறோம். பிதாவாகிய தேவன் அவர் ஒளியாய் இருக்கிறார். சேரக்காடாத ஒளியிடத்திலே அவர் வாசம் பண்ணுகிற தேவன், அவரை இந்த உலகத்திலே வெளிப்படுத்தும்படியாய் வந்த ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து, அவர் எப்படி நான் சொல்லப்படுகிறது? ஒளியாயிருந்தார். நான் உலகத்தில் இருக்கையில் நான் ஒளியாயிருக்கிறேன் என்று ஆண்டவர் சொன்னார். திரும்ப 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 அவர் சொல்லும் பொழுது ஒளி 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 என்று தன்னை குறித்து சொன்ன ஒரு வார்த்தை வாசிக்கிறோம். யோவான் சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலே இன்னும் அவரை குறித்து சற்று விளக்கமாய் சொல்லப்பட்ட ஒரு வார்த்தை வாசிக்கிறோம். அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் எப்படி இருந்ததாம்? மனுஷருக்கு ஒளியாய் இருந்தது என்று எழுதப்படுகிறது. இயேசு ஒளியாய் இருந்தார், ஜீவன் ஒளியாய் இருந்தது. அது மாத்திரமல்ல, அந்த ஒளி இருளில் என்ன செய்தாங்க? பிரகாசிக்கிறது. இயேசுவாகிய அந்த ஒளியை இருள் என்ன செய்யல? பற்றி கொள்ள. இருள் இருந்தது, இருள் வந்தது, ஆனால் இயேசு ஒளியாய் இருந்ததுனால அவரை பற்றி கொள்ளவில்லை. அதைத்தான் நமக்கு சொல்கிறாரு, உங்களோட வெளிச்சம் என்ன செய்யக்கூடாதுங்க? இருளாயிடக்கூடாது. எனக்கு உங்களுக்கு மாதிரியாய் வந்த இயேசு அவர் ஒளியாய் இருந்தார், இருள் அவரை பற்றி கொள்ளவில்லை என்று எழுதப்படுகிறது. ஒரு எப்பேற்பட்ட ஒளியாய் இருந்தாராம்? அந்த வசனத்திலே நாம் வாசிக்கிறோம், அவர் 9ஆம் வசனத்திலே உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளி. அந்த வார்த்தை ரொம்ப அழகாக சொல்லப்படும். எந்த மனிதன், எந்த மனுஷனையும், எந்த மனுஷனையும். பைபிளில் சில இடங்களில் தான் அந்த வார்த்தை சொல்லப்படுகிறது, எந்த மனுஷனையும். அப்படின்னா அவன் எப்பேற்பட்ட பாவியாக இருக்கலாம், எப்பேற்பட்ட கொலைகாரனாக இருக்கலாம், எப்பேற்பட்ட துன்மார்க்கனாக இருக்கலாம், அவன் இருளிலே வாழ்கிறவனை இந்த கிறிஸ்துவாகிய ஒளி என்ன செய்தாங்க? பிரகாசிக்கிறது. எந்த மனுஷனையும்.
அந்த ஒளி தான் நம்மையும் பிரகாசிக்க பண்ணது. நாம் ஒரு நாளில் இருளிலே வாழ்ந்தோம். இருளிலே வாழ்ந்த முந்தி நீங்கள் அந்தகாரமாக இருந்தீர்கள் என்று அப்போஸ்தலன் எபேசியர் 5ஆம் அதிகாரத்தில் எழுதுகிறார். நீங்கள் முன்னாலே அந்தகாரமாக இருந்தீர்கள், இருளிலே இருந்தீர்கள். ஆனால் எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளி கிறிஸ்து உலகத்திலே ஒளியாய் வந்து நம்மை என்ன செய்திருக்கிறார்? இப்பொழுது பிரகாசிப்பித்திருக்கிறார். அதைத்தான் கொரிந்தியரில் இன்னும் சற்று விவரமாய் நாம் படிக்கிறோம். 2 கொரிந்தியர் நிருபத்திலே அங்கே சற்று விவரமாக நம்முடைய வாழ்க்கையிலே நாம் எப்படியாய் ஒளியாக்கப்பட்டோம் என்பதை குறித்து அவர் எழுதுகிறார். எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளி இயேசு கிறிஸ்து. அவர் என்ன செய்தாராம்? அங்கே 4ஆம் அதிகாரத்தில் இந்த உலகத்தின் பிரபஞ்ச அதிபதியானவன் எல்லாருடைய கண்களை குருடாய்க்கு வைத்திருக்கிறான் என்று எழுதப்படுகிறது. 6ஆம் வசனத்தில் அவர் சற்று சொல்லுகிறார். சொல்லும் பொழுது இருளில் இருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க எங்க கொண்டு வரார்னா, ஆதியாகமத்து புத்தகம் 1ஆம் அதிகாரத்திலே அவர் வருகிறார். ஆதியாகமத்து முதலே வானத்தையும் பூமி உண்டாக்கினார். எல்லாம் கெடுக்கப்பட்டு போயிற்று. எல்லா ஒழுங்கின்மையும் எல்லாம் அங்கே வெறுமையாய் காணப்பட்டது. ஆழத்தின் மேல் இருளிருந்தது வாசிக்கிறோம். அப்போ தேவன் சொன்ன வார்த்தை வெளிச்சம் உண்டாக கடவது என்றார். அவ்வளவுதான், வெளிச்சம் உண்டாயிற்று. பிரேம்சத்தில் அந்தகாரமாக இருந்த அந்த பூமியிலே வெளிச்சம் உண்டாயிற்று, வார்த்தையினாலே உண்டாயிற்று. அதைத்தான் இப்போது கம்பேர் பண்ணுகிறார். அந்த இருளில் இருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க பண்ண தேவன் இயேசு கிறிஸ்துவின் முகத்துள்ள தமது மகிமையின் அறிவாகிய ஒளியை தோன்ற பண்ணும் பொருட்டாக எங்கள் இருதயங்களிலே என்ன செய்தாருங்க? பிரகாசித்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்லா கவனிங்க. பிதாவாகிய தேவன் ஒளியாயிருந்தார். இயேசு கிறிஸ்து உலகத்திலே ஒளியாயிருந்தார். அவர் அதோடு நிறுத்திக் கொள்ளவில்லை. அந்த ஒளியை இப்ப யாருக்குள்ள கொடுத்துட்டான்னு வாசிக்கிறோம். யாருக்குள்ள கொடுத்திருக்காரு? நமக்குள்ள கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளும் பொழுது நம்முடைய வாழ்க்கை இருக்கிற எல்லா அந்தகாரங்களும் நீங்கி, நம்முடைய வாழ்க்கை இருக்கிற எல்லா அந்தகாரங்கள் இருளும் நீங்கி அந்த ஒளியை நமக்குள்ள என்ன செய்யாருங்க? பிரகாசிக்க பண்ணார். அவைதான் மத்தேயு சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலே ஆண்டவர் இயேசு சீஷரை பார்த்து சொன்னார், நீங்கள் இந்த உலகத்திற்கு எப்படி இருக்கிறீங்க? இப்ப யார் வெளிச்சமா இருக்கிறோம்? சத்தமா சொல்லுங்க. நல்லா கவனிங்க. பிதாவாகிய தேவன் வெளிச்சம். இயேசு இந்த உலகத்தில் வரும்பொழுது யார் ஒளியா இருந்தான்னு சொல்லப்படுகிறது? இயேசு வெளிச்சமாக இருந்தார். இப்ப இந்த உலகத்துக்கு யாரா வெளிச்சமா இருக்கிறோம்? சத்தமா சொல்லுங்களேன். நாம் வெளிச்சமா இருக்கிறோம். ஹல்லேலூயா. இதை நாம் மறந்து போகக்கூடாது. அதனால தான் ஆண்டவர் அங்கே சொல்றாரு, உன்னுள்ள வெளிச்சம் இருளாகாதபடிக்கு என்ன செய்யுங்க? எச்சரிக்கையாயிருங்கள். பிதாவுடைய வெளிச்சம், குமாரனாகிய கிறிஸ்துவுடைய வெளிச்சம் இப்பொழுது அந்த இடத்திலே தேவன் நம்மை வைத்திருக்கிறார். நமக்குரிய பாக்கியத்தை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். நானும் நீங்களும் இயேசு இருக்கிற இடத்துல இருக்கிறோம். இதை நல்லா அறிந்து கொள்ள வேண்டும். இயேசு எந்த இடத்துல வைக்கப்பட்டாரோ அதே இடத்துல, அதே ஸ்தானத்தை எனக்கு உங்களுக்கும் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். எவ்வளோ பெரிய பாக்கியம் என்பதை நினைத்து நம்ம ஸ்தோத்திரம் பண்ணணும். அதே நேரத்தில் இட்ஸ் a great responsibility, ஒரு பெரிய உத்தரவாதமும் இருக்கிறது என்பதை நம்ம அறிந்து கொள்ள வேண்டும். பெரிய உத்தரவாதம் இருக்கு. நான் நீங்களும் அப்படி வெளிச்சம் எங்கே தேவை? இருளுள்ள இடத்திலே, இருளான சில ஆவிதான் தேவனை ரட்சித்த பிறகு, நம்ம ஒளியாய் மாற்றின பிறகு அப்படி ஒளியின் ராஜ்யத்திற்கு அவளை கொண்டு போகலை, இந்த இருளான ராஜ்யத்தில் வைத்திருக்கிறார். இந்த உலகம் இருள் அந்தகாரத்தில் வைத்திருக்கிறார். காரணம், நானும் நீங்களும் இந்த உலகத்துக்கு என்ன கொடுக்க வேண்டும்? வெளிச்சம் கொடுக்க வேண்டும். வெளிச்சம் கொடுக்க வேண்டும். இதை என்றாய் நாம் வந்து கொள்வோமானால் நம்முடைய வாழ்க்கையின் உத்தரவாதத்தை நாம் உணர்வோம். ஏதோ நான் ரட்சிக்கப்பட்டோம், ஆண்டுடைய பிள்ளையான ஒரு நான் பரலோகத்துக்கு போக போகிறோம், அப்படி இல்லை. தேவன் இந்த உலகத்தில் வைத்தபடி நோக்கம் பரலோகத்துக்கு மாத்திரம் என்று சொன்னால் ரட்சிக்கப்பட்ட மாத்திரத்தில் நம்மை தேவன் தம்முடைய ராஜ்யத்துக்கு அழைத்து கொண்டு போய் இருக்கலாம். இல்லை, அந்த உலகத்தில் என்னை உங்களை வைத்து நாம் இந்த உலகத்தில் வெளிச்சமாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் வைத்திருக்கிறார். இன்னொரு விதத்திலே சொல்வோமானால், நம்மை ஆண்டவர் ரட்சித்த பின்பு ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே ஒரு வார்த்தையை அழைப்பை கொடுக்கிறத வாசிக்கிறோம். யாக்கோபின் வம்சத்தாரே, கர்த்தரின் வெளிச்சத்தில் நடப்போம் வாருங்கள். நல்லா கவனிங்க.
இந்த வார்த்தைகளை சற்று தியானித்தேன். ஆண்டவர் எனக்கு உங்களுக்கும் கொடுக்குற பெரிய அழைப்பு. முதலாவது, ஆண்டவர் ரட்சிக்கப்படாததுக்கு முன்பதாக வருத்தப்பட்டு பார சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் இடத்துல வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று ஒரு பொதுவான அழைப்பை தேவன் கொடுத்தார். உண்மை. ஆனால் அதோட அழைப்பு நின்று விடவில்லை. அடுத்த ஒரு பெரிய அழைப்பு என்று சொன்னால், கர்த்தருடைய வெளிச்சத்தில் என்ன செய்வோம்? நடப்போம். வாருங்கள். நம்ம ஆண்டுடைய வெளிச்சத்தில் நடக்க 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 என்ன ஆகிறதுன்னு சொன்னால், எபேசியர் 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், முன்காலத்தில் நீங்கள் அந்தகமாக இருந்தீர்கள், இப்பொழுது என்ன செய்றீங்க? கர்த்தருக்குள் எப்படி மாயிட்டீங்க? வெளிச்சமாய். ஆண்டுடைய வெளிச்சத்தில் நடக்க 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 நாம் யாரா மாறி விடுகிறோம்? சத்தமா சொல்லுங்க பார்ப்போம். வெளிச்சமாய் மாறி விடுகிறோம். அதுதான் ரட்சிக்கப்பட்ட பிறகு தேவனுடைய வசனப்படி நடக்க வேணும், கர்த்தருடைய வார்த்தை கீழ்ப்படியணும், வேதத்தை வாசிக்கணும் என்று சொல்லுடைய காரணம் என்னன்னு சொன்னால், ஆண்டுடைய வேதமே வெளிச்சம் என்று நீங்கள வாசிக்கிறோம். அந்த வெளிச்சத்தில் நடக்க 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 நம்மையே கர்த்தர் என்னவாய் மாற்றி விடுறார்? இப்பொழுது வெளிச்சமாய் மாற்றி விடுகிறார். எவ்வளோ பெரிய அற்புதமான காரியமா! அந்த நாட்களில் சின்ன பிள்ளையா இருக்கும்பொழுது காந்தத்தை வைத்து விளையாட தெரியும். மேக்னட் காந்தம். காந்தத்தோடு இன்னொரு இரும்பு துண்டை சேர்த்து வைப்பீரானால் அது இருக்க 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 என்னவாகும்? இந்த வைக்கப்பட்ட இரும்பு துண்டு என்னவாய் மாற்றப்பட்டு விடும்? காந்தமாய் மாற்றப்பட்டு விடும். எதனால்? அந்த காந்தத்தோடு இருப்பதனால அந்த மேக்னெட்டிக் பவர் இதற்குள்ளே என்ன செய்தாங்க? டிரான்ஸ்ஃபார்ம் ஆகுது, இதற்குள்ளே மாற்றப்படுகிறது. அப்போ இதுவும் என்னமாய் மாற்றப்படுகிறது? காந்தமாக என்ன செய்தாங்க? மாற்றப்படுகிறது. அதே போல தான் தேவன் வெளிச்சம், வேதவசன வெளிச்சம். அந்த வெளிச்சத்தில் நம்ம நடக்க 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 நாம் யாராய் மாறி விடுகிறோம்? வெளிச்சமாய் மாறி விடுகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதான் கர்த்தருடைய வார்த்தையை படி நடக்கணும், தேவனுடைய வாசம். அதனால தான் அந்த யாக்கோவின் சந்ததியாய் நமக்கு ஒரு அழைப்பு கொடுக்கிறார். கர்த்தருடைய வெளிச்சத்தில் நடப்போம். நான் நீங்களும் ஆண்டுடைய வெளிச்சத்தில் தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கும் பொழுது, தேவனுடைய வெளிச்சத்திலே நடக்க 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 நாம் வெளிச்சமாய் மாறுகிறோம். அந்த வசனம் எழுதப்படுகிறது, நீங்கள் அந்தகாரமாக இருந்தீர்கள், இப்போ ஆண்டுடைய வெளிச்சத்தில் நீங்கள் நடக்க ஆரம்பிச்சிட்டீங்க. தேவன் ரட்சிப்பின் ஒளியை உங்கள் இருதயத்திலே பிரகாசிக்கும்படி செய்திருக்கிறார். இப்போ அந்த ரட்சிப்பின் ஒளி உங்களுக்குள்ளே வந்திருக்கிறது. நீங்கள் அந்த வெளிச்சத்திலே, தேவனுடைய வசனத்தின் வெளிச்சத்திலே நடக்க 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 இப்போ நாம் வெளிச்சமாய் மாறுவோம். அதனால தான் அந்த எபேசியரில் தொடர்ந்து எழுதுகிறார், நீங்கள் வெளிச்சத்தின் பிள்ளைகளாக என்ன செய்யுங்க? நடந்து கொள்ள. நல்லா சொல்லுங்க, வெளிச்சத்திலே நடப்பது வேற, வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடப்பது வேற. ஒரு நாளே நான் ஆண்டோடைய வெளிச்சத்தில் நடந்தேன், இப்பொழுது நானே யாராவது ஆகிவிட்டேன், மற்றவர்களுக்கு வெளிச்சம் கொடுக்கலாய் மாறிவிட்டேன். விசுவாச பிள்ளைகள் ஒவ்வொருவரும் இதை என்னுடைய வாழ்க்கையிலே உணர வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம், மிக அவசியம். நான் வெளிச்சத்தில் இருக்கிறேன். அதுதான் ரோமர் 13ஆம் அதிகாரத்தில் கடைசி நாட்களின் காரியங்களை குறித்து சொல்லி வரும் பொழுது அவர் எழுதுகிற வார்த்தையை வாசிக்கிறோம். அந்தகாரம் தேசத்தை மூடும் என்று அவருக்கு தெரியும், இருள் ஜனங்களை மூடும் என்பது தெரியும். அதனால் அந்த ரோமர் 13ஆம் அதிகாரத்தில் அவர் குறிப்பிட்ட வார்த்தையை வாசிக்கிறோம். அவர் கடைசி நாட்களின் காரியம் நித்திரை விட்டு எழுந்திருக்கத்தக்க வேலை ஆயிற்று என்று 11ஆம் வசனத்தை சொல்லி நம் காலத்தை அறிந்தவர்களாய் என்று எழுதுகிறார். நாம் எப்படிப்பட்ட காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், எந்த காலத்தில் நானும் நீங்களும் வாழ்கிறோம் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். அருமையானவர்களே, நானும் நீங்களும் ஆண்டவர் இயேசுவின் வருகை நாட்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். தீர்க்கதரிசியின் வார்த்தைகள் மிக விரைவாய் நிறைவேறுகிற காலகட்டத்திலே வந்திருக்கிறோம் என்பதை தேவனுடைய வார்த்தை சொல்கிறது. அப்படி சொல்லிட்டு அவர் சொல்றாரு, ரட்சிப்பு இப்பொழுது ரொம்ப சமீபமாக இருக்கிறது என்று எழுதப்படுகிறது. நல்லா கவனிங்க, ரட்சிக்கப்பட்டோம், இப்போ ரட்சிக்கப்பட்டு கொண்டிருக்கிறோம். ஒரு நாளில் முழுமையான ரட்சிப்பை என்ன செய்ய போகிறோம்? பெறப்போகிறோம். அதுதான் சொல்றார், சரீரமாகிய ரட்சிப்பு ஆண்டவர் இயேசு வரும்பொழுது ஏற்பட போகிறது. அந்த ரட்சிப்பு மிக சமீபமாய் வந்திருக்கிறது. இரவு சென்று போயிற்று, பகல் சமயமாயிற்று. ஆகையால் அந்தகாரத்தின் கிரிகளை நாம் என்ன செய்தாங்க? தள்ளிவிட்டு, இந்த உலகத்தின் காரியங்கள், இந்த அகந்தாரத்திற்கெல்லாம் தள்ளிவிட்டு
ஒளியின் ஆயுதங்களை நம்ம என்ன செய்யணும்? தரித்து கொள்ள வேண்டும். வித்தியாசமான விதங்களில் தேவனுடைய வார்த்தை சொல்கிறதை பார்க்கிறோம். வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நாம் நடந்து கொள்ள வேண்டும். ஒளியின் ஆயுதங்களை நாம் தரித்து கொள்ளவும் என்று எழுதப்படுகிறது. அடுத்து பின்னால் அவர் எழுதுகிறார், அந்த அந்தகாரத்தின் கிரியை என்ன என்பதை குறித்து எழுதும் பொழுது 11ஆம் வசனத்தில் எழுதுகிறாரு, களியாட்டும். என்ன விளையாட்டுன்னு சொல்லப்படுகிறது? களியாட்டு, கேலி கூத்து. உங்கள் டிவியில் சினிமாவில் வர சிரிப்பு காரியங்களை பார்க்கறது களியாட்டு. கேலியான நேர போக்காக காலங்களை வீணாக்குதல், வெறி, வேசித்தனம், காமவாரம், வாக்குவாதம், பொறாமை உள்ளவர்களாய் நடவாமல் என்று எழுதப்படுகிறது. எல்லாம் அந்தகாரத்தின் கிரியைகள். எல்லாவற்றை தள்ளிவிட்டு நாம் ஒளியின் ஆயுதங்களை நாம் என்ன செய்ய வேண்டும்? தரித்து கொள்ள வேண்டும். காரணம், நான் நீங்களும் வெளிச்சத்திலே நடக்கலாக இருக்கிறோம். வெளிச்சத்தின் பிள்ளைகளாக இருக்கிறோம். இந்த வெளிச்சத்திலே நடக்கலாய் காணப்பட வேண்டும். ஆகவே இந்த கடைசி நாட்களிலே வாழுகிற நாம் நம்முடைய வாழ்க்கையிலே வெளிச்சம். நான் சொன்னேன், தேவன் ஒளியாக இருக்கிறார். இயேசு கிறிஸ்து உலகத்தில் வந்து வெளிச்சம். நம் இண்டிவிஜுவலாக தனிப்பட்ட முறையிலே நாம் ஒவ்வொருவரும் என்னவாக இருக்கிறோம்? வெளிச்சமாக இருக்கிறோம். வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலும் 20ஆம் வசனத்திலும் குத்து விளக்கை குறித்து எழுதப்படுகிறதை வாசிக்கிறோம். யோவான் கண்ட தரிசனத்திலே நிலையங்கி தரித்தவராய் இயேசு 7 பொன் குத்து விளக்குகளின் மத்தியில் என்ன செய்தாருங்க? உலாவிக் கொண்டு தான் வாசிக்கிறோம். அந்த 20ஆம் வசனத்தின் கடைசி பகுதியில் வாசிக்கிறோம், அந்த குத்து விளக்கு என்னன்னு வாசிக்கிறோம்? சபைகள், 7 சபைகள் என்று வாசிக்கிறோம். குத்து விளக்கு வெளிச்சம் கொடுக்கக்கூடிய ஒன்று. அப்போ இங்கே என்ன சொல்றாரு? சபையும் என்ன சொல்லப்படுகிறது? வெளிச்சம் கொடுக்கிற ஒன்று. சபை வெளிச்சம் கொடுக்கிற ஒன்று. ஆகவே தனிப்பட்ட முறையில் நாம் வெளிச்சம் கொடுக்கிறோம். நாம் இந்த உலகத்துக்கு என்னவா இருக்கிறோம்? வெளிச்சமாக இருக்கிறோம். அதுதான் சபையை கர்த்தர் வைத்திருக்கிறார். அந்த நிறைந்த அந்த பூமியிலே தேவன் சபையை ஏற்படுத்திய நோக்கம் குத்து விளக்காக. பழைய ஏற்பாட்டிலே ஆசரிப்பு கூடாரத்தை குறித்து நம்ம படித்திருக்கிறோம். பசு ஸ்தலத்திலே குத்து விளக்கு வைக்கப்பட்டிருக்கிறது. சாயங்காலம் முதற்கொண்டு விடியற்காலம் வரைக்கும் அந்த விளக்கு எரிந்து கொண்டே இருக்க வேண்டும். அந்த இருளை போக்க வேண்டும். பசுத்த ஸ்தலத்தை இருள் இருக்கக்கூடாது. பகல் நேரத்திலே வெளிச்சம் இருக்கிறது. மாலை ஆரம்பித்தவுடனே ஆரோன் அந்த வெளிச்சத்தை குத்துவிளக்கை ஏற்ற வேண்டும். விடியற்காலம் வரைக்கும் அது எரிந்து கொண்டே இருக்க வேண்டும் என்று எழுதப்படுகிறது. இந்த குத்துவிளக்கு வெளிச்சம் கொடுக்க முடியாய் வைக்கப்பட்டது. இங்கேயும் சபை வெளிச்சம் கொடுக்க முடியாய் ஏற்படுத்தப்பட்டதை நாம் வாசிக்கிறோம். அவை நான் நீங்களும் சபையாக நாட்டிலே வெளிச்சம் கொடுக்கலாம். இந்த உலகத்திலே காணப்படுகிறோம். சொல்லலை, தனிப்பட்டவர்களை வெளிச்சம் கொடுக்கிறோம். ஒட்டுமொத்தமாய் சேர்ந்து நாம் இந்த உலகத்திற்கு வெளிச்சம் கொடுக்கலாக நாம் இருக்கிறோம். வெளிச்சம் கொடுக்கலாம் என்ன என்பதை குறித்து வெளிச்சம் என்று சொல்கிறேன். வெளிச்சம் கொடுத்தால் என்ன என்பதை குறித்து ஆண்டவர் அந்த மத்தேயு சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலே அவர் சொல்லிக் கொண்டு வருகிறார். நீங்கள் இந்த உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்கிறீர்கள் சொன்னது மாத்திரமல்ல, 16ஆம் வசனத்திலே இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியை கண்டு பரலோகத்திற்கிற பிதாவை மகிமைப்படுத்தும் பொருட்டு உங்கள் வெளிச்சம் மற்றவர்களுக்கு முன்பாக என்ன செய்ய வேண்டும்? பிரகாசிக்க கடவுது. இட் இஸ் த கமாண்ட்மெண்ட் ஆஃப் காட். இட்ஸ் நாட் த கவுன்சில் ஆஃப் காட். தேவனுடைய ஆலோசனை அல்ல, தேவன் தருகிற ஆலோசனை அல்ல, தேவன் தருகிற கட்டளையை பார்க்கிறோம். என்ன? அவள் பிதாவின் நாமம் மகிமைப்பட வேண்டும். இந்த வெளிச்சம் பிரகாசிப்பது மூலமாக சபைக்கு பேர் அல்ல, அல்லது தனிப்பட்ட ஒரு மனிதனுக்கு பேர் அல்ல. யாருக்கு மகிமை ஏற்படும் சொல்லப்படுகிறது? பிதாவுக்கு மகிமை. நாம் மகிமையை கொண்டு வர வேண்டுமே சிருஷ்டிக்கப்பட்டோம். தேவனுக்கு மகிமை செலுத்தும்படியாகவே நாம் உண்டாக்கப்பட்ட அருமையானவர்களே, தேவனுக்கு மகிமை செலுத்த வேண்டும். சபையின் மூலமாய் கிறிஸ்து இயேசுவுக்கு சதா காலங்களிலும் மகிமை உண்டாக வேண்டும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அந்த மகிமை எப்படி உண்டாகும்? நம்முடைய வெளிச்சம் என்ன செய்ய வேண்டும்? பிரகாசிக்க வேண்டும். பிரகாசிக்க வேண்டும். பிரகாசித்தால் நல்லது என்று சொல்லலை, கூடுமானால் பிரகாசி அப்படிலாம் சொல்லலை. பிரகாசிக்க கடவுது. எந்த சூழ்நிலையானாலும், எப்பேற்பட்ட இருளான நிலைமையானாலும் நம்முடைய வெளிச்சம் பிரகாசிக்க வேண்டும். அந்த வெளிச்சம் என்னன்னு சொல்லி அந்த வசனம் சொல்வா, இவ்விதமாய் மனுஷர் உங்களுடைய நற்கிரியை கண்டு.
சுருக்கமாய் சொல்லப்போனால் சாட்சி உள்ள வாழ்க்கையை கண்டு என்று எழுதப்பட்ட வார்த்தை. என் மூலமாய் உங்கள் மூலமாய் வெளிச்சம் பிரகாசிக்கணும்னு சொன்னால் என்ன? வேலை ஸ்தலத்தில் நம்முடைய வெளிச்சம் பிரகாசிக்கணும்னு சொன்னால் என்ன? நாம் சாட்சி சொல்லுகிறதல்ல, சாட்சி உள்ள வாழ்க்கை என்ன செய்ய வேண்டும்? செய்ய வேண்டும். சாட்சி உள்ள வாழ்க்கை செய்ய வேண்டும். இது நம்முடைய சபையிலும் குறிப்பிட்ட நேரத்தில் சாட்சியோட சொல்லுகிறோம். இன்னைக்கு வழக்கமாய் திருச்சபையில் சாட்சி சொல்லுகிற நிலைமை உண்டு. ஒரு நேரம் சாட்சிக்கான நேரம் என்று சொல்லி வைக்கிறாரு. ஆண்டவர் சாட்சி சொல்வது நல்லது. ஆண்டவர் செய்த நன்மையை மற்றவர்களுக்கு முன்பாக நாம் அறிக்கை செய்ய வேண்டும், அது உண்மை. ஆனால் நம்முடைய வாழ்க்கை வெறும் சாட்சி சொல்லுகிற வாழ்க்கை மாத்திரம் அல்ல, சாட்சியாய் வாழ்கிற ஒரு வாழ்க்கையாய் மாற வேண்டும் என்று கர்த்தர். நம்முடைய வாழ்க்கையே என்னவாய் மாற வேண்டும்? சாட்சியாய் மாற வேண்டும். அதைத்தான் வெளிச்சம் என்று சொல்லுகிறார். உங்களுடைய வேலை ஸ்தலத்தில் உங்களை சுற்றிலும் சில என்ன சொல்கிறாங்கன்னா, எனக்கு சுற்றிலும் ரொம்ப மோசமானவங்க இருக்கிறாங்க, ரொம்ப பாவிகள் இருக்கிறாங்க, அதனால எப்படி இல்லை, அந்த இடத்துல தான் கர்த்தர் வெளிச்சத்தை வைத்திருக்கிறார். அங்கே தான் வெளிச்சம் தேவை. பகலில் வெளிச்சம் உள்ள இடத்துல வெளிச்சம் தேவையில்லை. இருளுள்ள ஸ்தலத்தில் தான் தேவன் வைத்திருக்கிறார். நன்றாக அறிந்து தேவன் எங்கே உங்களை வைத்திருக்கிறாரோ அங்கே உங்களுடைய வெளிச்சம் பிரகாசிக்க வேண்டும். எது நிமித்தமாய்? உங்களுடைய நற்கிரிகள் நிமித்தமாய். நாம் இந்த உலகத்தாரை போல் அல்ல, மற்றவர்களை போல் அல்ல. அந்த வார்த்தை முதல் சொல்றேன், நம்ம வாழ்க்கையில் ஒரு செப்பரேட்டட் லைஃப், வேறு விரிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை. அதான் வெளிச்சம் கொடுக்கிற ஒரு வாழ்க்கை, வித்தியாசமான ஒரு வாழ்க்கை, தேவனுக்கு மகிமையை கொண்டு ஒரு வாழ்க்கையாய் காணப்பட வேண்டும். நம்முடைய வேலை ஸ்தலத்தில் எப்படி இருக்கிறோம்? நம்முடைய வீட்டில் எப்படி இருக்கிறோம்? நம்முடைய உறவினர் மத்தியில் எப்படி இருக்கிறோம் என்பதை சற்று ஆராய்ந்து பார்க்க வேண்டும். கர்த்தர் என்னை உங்களையும் அப்போ ஏற்பட ஒரு பெரிய ஒரு ஸ்தானத்தை கொடுத்திருக்கிறார், வெளிச்சமாய் மாற்றி இருக்கிறார். நல்லா கவனிங்க, பிதாவாகிய தேவன் வெளிச்சம், இயேசு அந்த வெளிச்சத்தை கொண்டு வந்தார். நீங்கள் அந்த வெளிச்சமாய் நாம் இருக்கிறோம். அவ்வளோ பெரிய உத்தரவாதத்தை உடைய நம்முடைய வாழ்க்கையில் அவைதான் போகிற இடங்களில் நம்முடைய இஷ்டத்துக்கு வாழ்வதற்கு, நம்முடைய இஷ்டத்தை பேசுவதற்கு அல்ல, நாம் தேவனுடைய வெளிச்சத்தை காட்டுள்ளாய் காணப்பட வேண்டும் என்கிற உணர்வோடு நாம் வாழ வேண்டும். சாட்சி சொல்லுவது ரொம்ப லேசு, நான் சாட்சியாக இருப்பது ரொம்ப கடினமான காரியம். ஆண்டவர் அப்போஸ்தலர் 1 அதிகாரம் 8 வசனத்தில் ஆண்டவர் தம்முடைய சீஷரை பார்த்து சொல்லும் பொழுது, பரிசுத்த இடத்தில் வரும் பொழுது, நீங்கள் பலனடைந்து யூதேயாவிலும், முதல்ல எங்க யூதேயா வாசிங்க, முதல்ல எங்க சத்தமா சொல்லுங்க. ஆண்டோடைய ஆர்டர், முதல்ல எருசலேம், இரண்டாவது யூதேயா முழுவதிலும், அடுத்து சமாரியா, அடுத்து பூமியின் ஆண்டவருடைய சாட்சியாய் இருப்பீர்கள். சாட்சியாய் இருப்பீர்கள், சாட்சி சொல்லுவீர்கள் அல்ல, சாட்சியாய் அனுப்புவீர்கள் இருப்பீர்கள் என்று எழுதப்பட்ட வார்த்தை வாசிக்கிறோம். முதல்ல எங்க சத்தமா சொல்லுங்க, உள்ளூர்ல. முதல்ல எங்க சாட்சி? சத்தமா சொல்லுங்களே, உள்ளூர்ல இருக்கிற இடத்துல, உங்க வீட்டில் சாட்சி. உடைய மனைவி உங்களை குறித்து நல்ல சாட்சி சொல்லணும், புருஷன் உங்களை குறித்து நல்ல சாட்சி சொல்லணும், உங்க வீட்டில் இருக்கிற உங்களை குறித்து நல்ல சாட்சி சொல்ல வேணும். நீங்க வெளியே சாட்சி எடுப்பது ரொம்ப நல்லது. அதனால ஆண்டவர் முதல்ல உலகத்தில் கொண்டு போகல, உலகத்தில் நல்ல சாட்சி வாங்கலாம், ஆனால் ஊரில் வீட்டில் என்ன செய்யணும்? சாட்சி வாங்கணும். உலகத்தில் சாட்சி வாங்கணும் நல்லது. ஏன்னா உங்களுடைய உள்ளான வாழ்க்கை தெரியாது, நெருக்கமான ஜீவியம் தெரியாது. யாருக்கு தெரியும்? வீட்டில் தான் நம்முடைய வாழ்க்கை தெரியும். கொர்நேலியுடைய வாழ்க்கை குறித்து வாசிக்கும் பொழுது, அவன் ஒரு மாதிரியான வெளிச்சம் கொடுக்கிற ஒரு வாழ்க்கையை செய்த ஒரு மனுஷன் என்பதை நம்ம அறிய முடியும். 9 அதிகாரத்தில் 10 அதிகாரத்தில் தேவன் அவனோடு பேசுகிறார். அங்கே தேவனுடைய தரிசனத்தை காண்கிறான். அப்பொழுது யோப்பா பட்டணத்துக்கு ஆள் அனுப்பி பேதுரு என்று மறுபேர் கொண்ட சீமோனை அழைப்பி என்று அவர் சொல்கிறார். அப்ப எல்லாம் சொல்லி முடித்த பின்பு இப்பொழுது பேதுருவை அழைப்பிக்கும்படியாய் அவன் ஆளை அனுப்புவதை பார்க்கிறோம். பேதுரு அனுப்பும் பொழுது 7ஆம் வசனத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 10:7 கொர்நேலியு
தன்னுடனே பேசின தேவன் சொன்ன போன பின்பு இங்க வீட்டு மனுஷரில் 2 பேர். யாரா? வீட்டு மனுஷரில் 2 பேர், போர்ச்சல் அபிஷியலா 2 பேர். நீங்க வீட்டில் இருக்க 2 பேர், ஆபீஸில் இருக்கிற 2 பேரை அவன் அனுப்புகிறான். அவங்க போய் கொர்நேலியுத்தில் சொன்ன காரியத்தை நீ பார்ப்பீர்களானால் என்ன சொன்னார்கள்னா, பின்னால் வாசிக்கிறோம். அங்கே அவனிடத்தில் போய் சொல்லும் பொழுது எங்களுடைய எஜமான் எப்படிப்பட்ட சொல்கிறார்கள்? அவனை குறித்த பாருங்க, வீட்டில் இருந்தும் ஆஃபீஸில் இருந்தவங்க 2 பேரும் வந்து சொல்லுவாங்க. ம் 22ஆம் வசனத்தில் வாசிங்க. அதற்கு அவர்கள், நீதிமானும் தேவனுக்கு பயப்படணும், யூத ஜனங்கள் எல்லாரும் நல்லவர் என்று என்ன பெற்றிருக்கிறான்னு சொல்லப்படுகிறது? சாட்சி பெற்றவர். எங்கேருந்து போனவன்? வீட்டிலேருந்து போனவனு சாட்சி சொன்னா, ஆஃபீஸ்லேருந்து வந்தவனும் பெருநெறி கொடுத்து என்ன செய்தாங்க? சாட்சி சொன்னான். மாதிரியான ஒரு வாழ்க்கை. நீங்கள் நம்மை குறித்து வீட்டில் என்ன சாட்சி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. நான் சொல்ல வெளியே சாட்சி வாங்க ரொம்ப லேஸ். தூரமான இடத்துல போய் அவளுக்கு நன்மை செய்து எல்லாம் செய்கிறது சாட்சி உள்ள உண்மை. ஆனால் சொந்த ஆண்டவர் சொல்லும்போது முதல்ல எருசலேம் உள்ளூரில், பின்பு யூதேயா பக்கத்தில், அப்படியே கொஞ்சம் சரௌண்டிங்ஸ், அது பிறகுதான் உலகத்தின் முடிவறியந்தமும் எனக்கு இருப்பீர்கள், சாட்சிகளாக இருப்பீர்கள். இந்த காலவெளியிலே பிதாவின் நாமம் மூலமாக இயேசுவின் நாமம் மையப்படும்படியாக நாம் ஒவ்வொருவரும் சாட்சிகளாய் வாழ வேண்டியவர்கள். நம்முடைய வெளிச்சம் குறையுமானால், அதனால ஆண்டவர் சொன்னார், உன்னிலுள்ள வெளிச்சம் இருளாகாதபடிக்கு என்ன செய்ய எச்சரிக்கையாயிரு. வெளிச்சம் மாறக்கூடிய ஆபத்து இருக்கிறது, வெளிச்சம் நீங்கக்கூடிய அபாயம் இருக்கிறது. ஆனால் அந்த காலவெளியிலே நம்ம எப்படிப்பட்ட நிலைமையில் இருக்கிறோம் என்று தெரியாது. அந்த காலவெளியிலே அந்த வெளிச்சத்தை ஒரு முறை கர்த்தர் தூண்டி எழுப்பும்படியாய் கர்த்தர் விரும்புகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த வெளிச்சத்தை குறைவதற்கு அல்லது இந்த வெளிச்சம் இருளாய் மாறுவதற்குள்ள காரணியை அந்த ஆசிரியர் படிக்கும் பொழுது, அந்த விளக்கை குறித்து நான் தனியாய் படிக்கும் பொழுது கற்றுக்கொண்ட சில காரியத்தை ஒரு 4 பாயிண்ட் மாதிரி சொல்லி முடிக்க முடியாய் நான் விரும்புகிறேன். இந்த வெளிச்சம் பிரகாசிக்க வேண்டும். நான் சொல்லும்போது அந்த வெளிச்சம் இருளடைய முடியும், மங்கி போக முடியும். ஒரு 4 காரணங்கள். இப்போ இந்த காலத்தில் இருக்கிற பிள்ளைகளுக்கு அந்த விளக்கை பற்றி நமக்கு தெரியாது. அந்த நாட்டில் வீட்டுகளில் ஹரிக்கன் லைட் இருக்கும், அப்படிதானா? ஹரிக்கன் லைட்னு ஒன்று இருக்கும், இன்னொன்று சின்ன சிமினி லைட் ஒன்று இருக்கும், அப்படிதானா? சின்ன ஒரு விளக்கு இருக்கும். அதில் போடப்படுகிற திரி 2 வகையான திரி இருக்கும். சின்ன கை விளக்குக்கு உருண்டையான திரி இருக்கும், சிமினி லைட்டுக்கு பட்டையான திரி இருக்கும். நான் நைட் தான் யோசிச்சல லைட்டே வாங்கி கொண்டு காட்டிலானுச்சு. இந்த காலத்தில் போனால் டிஜிட்டல் லைட் வந்துருச்சு, அவ்வளவும். அப்படிதானா? எல்லாம் கை விளக்கு மாதிரி எல்லாம் இருக்குது. ஆனால் அது என்ன இருக்குது, இப்போ அவ்வளவுமே எல்இடி இல்லாமல் இருந்துச்சு. அந்த நாட்டில் அப்படி இல்லை. திரி காலியானால் திரி என்ன செய்யும், கடையில் என்ன செய்வோம், வாங்குவோம். 2 வகையான திரி இருக்கும். இந்த விளக்கில் என்ன இருக்கும், இந்த திரி எரிய 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 திரியினுடைய அளவு என்ன செஞ்சிடும், குறைஞ்சிரும். அப்போ அது எண்ணெயோடு உள்ள கான்டாக்ட் இல்லைன்னா இந்த திரி என்ன செய்ய ஆரம்பிச்சிடும், வெளிச்சம் மங்க ஆரம்பிச்சிடும். திரை குறையும் பொழுது அந்த கான்டாக்ட் இல்லாமல் போயிடும், கடைசியில் குறைய ஆரம்பிக்கும். இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையில் தேவன் கொடுத்த வெளிச்சம் இருளாகாதபடிக்கு, குறையாதபடிக்கு ஏன் குறையுது? ஜபம், வேத வாசிப்பு, கர்த்தருக்கு காரியங்களில் நம்ம ஒழுங்காக இல்லைன்னா நம்மளுக்கு இருக்கிற வெளிச்சம் என்ன செய்யும், குறையும்.
அதான் கவனிங்க. நான் சொல்ல நேற்று இரவு தான் யோசிக்கலாம், எப்படியா இந்த வெளிச்சங்களை இந்த இன்னைக்கு இருக்கிற பிள்ளைகளுக்கு காட்டணும் தான். குறைஞ்சிரும். அடுத்த வேணும் கடையில் போய் திரி வாங்குறோம், திரி கொடுங்கன்னு சொல்லி. வேத வாசிப்பு, ஜெபம், தேவனுக்கு அடுத்த காரியங்கள் குறைகிற வேளையில் வெளிச்சம் என்ன செய்யும்? குறைஞ்சிட்டே போகும். ஏன் வெளிச்சம் இல்லை? ஏன் சாட்சியாக வாழ முடியலை? ஞாயிற்றுக்கிழமை ஒரு வேளை வந்து இங்கே ஆவியில் நிறையலாம், ஞாயிற்றுக்கிழமை ஒரு வேளை வந்து நல்லா நான் பிரசம் பண்ணலாம், ஞாயிற்றுக்கிழமையுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை போல ஆவிக்குரிய போல தோற்றமளிக்கலாம். இல்லை, அதல்ல. நம்முடைய ஜீவியம் சாட்சியுள்ள வாழ்க்கை வெளியிடத்தில், வேலை ஸ்தலத்தில் இல்லைன்னு சொன்னால், ஜபமும் வேத வாசிப்பும் கர்த்தருக்குரிய காரியங்கள் தேவனோடு உள்ள தொடர்பு இல்லைன்னு சொன்னால் நம்முடைய வாழ்க்கையில் வெளிச்சம் குறைஞ்சி போகும். இந்த காலையில் சற்று ஆராய்ந்து பார்ப்போம். உன்னுள்ள வெளிச்சம் இல்லாதபடி எச்சரிக்கையாக இருந்து சொல்லப்பட்ட வார்த்தை இந்த காலையில் கர்த்தர் எனக்கும் ஒவ்வொருத்தருக்கும் சொல்லி கொண்டிருக்கிறார். இருள் பூமியை மூடிக்கொண்டிருக்கிறது. நாம் அந்தகாரப்பட்டு விடுவோமானால் தேவனுடைய ஆசீர்வாதத்திற்கு அபாத்திரமாய் போய் விடுவோம். வேண்டாம். ஜீவியத்தில் தேவனோடு உள்ள தொடர்பு நிரந்தரமாய், ஏதோ ஒரு வாரம் முந்திட்டு ஒரு வாரம் நினச்ச உடனே அந்த வாரம் முடிச்சு பைபிள் வாசிட்டு அதுக்கு அடுத்த வாரம் விடுறதில்லை. ஒரு கான்ஸ்டன்ட், தொடர்ந்தேச்சியாய் நிரந்தரமான ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒழுங்காக பைபிள் வாசிப்போம், ஜெபிப்போம், தேவனோடு ஐக்கிய வைப்போம். அப்போஸ்தலருடைய வேதத்தை வாசிக்கிறோம். அவள் அற்பம் விற்கதிலும் அந்யோன்யத்திலும் ஜெபம் பண்ணுதலும் உறுதியாய் என்ன செய்தார்கள்? தரித்திருந்தார்கள் என்று வாசிக்கிறோம். உறுதியாய் தரித்திருக்கிற நிலைமை. நேரம் கிடைத்தால் பைபிள் வாசிக்கிறதல்ல, நேரம் கிடைத்தால் ஜெபிப்பதல்ல, நேரம் கிடைத்தால் தேவனுக்கு அடுத்த காரியங்கள் அல்ல. நேரம் கிடைக்குதோ இல்லையோ, முதலாவது தேவனுடைய காரியம். ஆண்டவரோடு செலவிடப்படுகிற நேரங்கள் வீணானவைகள் அல்ல. ஒவ்வொரு நாளும் ஆண்டவரோட நம்ம நாளை ஸ்டார்ட் பண்ணோம்னா நம்ம வெளிச்சம் தொடர்ந்து எரிந்து கொண்டே இருக்கும். இருளாகாது, இருளாகாது, வெளிச்சம் எரிந்து கொண்டே இருக்கும். இந்த காலவெளியில் நம்ம யோசித்து பார்ப்போம், கர்த்தரோடு நம்மள ஐக்கியம் எப்படி இருக்குது, ஆண்டவரை எப்படி நம்ம தொடர்பு வச்சிருக்கிறோம், தேவனுக்கு நமக்கும் எந்த விதத்தில் எவ்வளோ நேரம் ஜெபம் பண்ணுறோம், எவ்வளோ நேரம் பைபிள் வாசிக்கிறோம். நீங்களே பாருங்கள், நல்லா ஜெபம் பண்ணிங்கன்னா, ஒவ்வொரு நாள் ஜெபம் பண்ணிங்கன்னா உங்களுக்குள்ளேயே தெரியும், ஒரு பெரிய ஒரு உந்தி வேகம் இருக்கிறது போல இருக்கும். ஒவ்வொரு நாள் பைபிள் வாசி பாருங்க. அந்த பைபிள் வாசிக்கும் பொழுது உங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டாக இருக்கும். அப்படி இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், செத்தது மாதிரி இருக்கும். அனுபவத்தின் மூலமாக தான் சொல்லுகிறேன். இந்த காலவெளியிலே நம்முடைய வெளிச்சம் குறைந்து போகாதபடி நம்முடைய வாழ்க்கையில் தேவனோடு உள்ள தொடர்பில் நிரந்தரமாக இருப்போம், நிரந்தரமாய் பற்றி கொண்டிருப்போம். ஆண்டவர் அந்த ஆசீர்வாத குத்து விளக்கை குறித்து சொல்லும் பொழுது ஆரோனுக்கு மிக எச்சரிப்பை கொடுத்திருந்தார். அவன் கவனிக்க வேண்டும். திரி குறைந்து போனால் திரி போட வேணும். ஒவ்வொரு காரியத்தை செய்யணும், பார்த்து கொண்டே இருக்கணும். அந்த வெளிப்படை விசேஷம் 1ஆம் அதிகாரத்தில் நான் சொன்னேன், 7 பொன் குலத்துக்களின் மத்தியிலே ஆண்டவர் உலாவுகிறார். ஏன் உலாவினார் என்று சொன்னால், எந்த விளக்கு எப்படி எரியுது அப்படின்னு பார்க்குறேன். அதனால தான் அந்த அதிகாரம் முடிஞ்ச உடனே 2ஆம் அதிகாரத்திலிருந்து எபேசு சபையிலிருந்து ஆரம்பிக்கிறார். ஒவ்வொரு சபையை குறித்து சொல்கிறார். ஏன், எந்தெந்த விளக்கு எப்படி இருக்கு, எந்தெந்த விளக்கில் என்னென்ன பிரச்சனை, எந்தெந்த சபையில் என்னென்ன காரியங்கள் என்பதை குறித்து அவர் சொல்லுகிறார். இந்த திரியை விளக்கை அணைத்து விடுவதற்காக அல்ல, அந்த விளக்கு தொடர்ந்து பற்றி எரியும்படியாய், தொடர்ந்து தேவனுக்காய் பிரகாசிக்கும்படியாய். ஆகவேதான் தேவன் நிலையங்கை தரித்தவராய் நடுவிலே உலாவி அந்த 7 சபைகளை குறித்த காரியங்களை சொல்லிக் கொண்டு வருகிறார். ஒவ்வொரு சபையிலும் மனம் திரும்பு, மனம் திரும்ப, மனம் திரும்பு என்று சொல்லுகிறார். இந்த காலையில் அதே ஆவியானவர் தான் நம்மத்திலே உலாவிக் கொண்டிருக்கிறார். நம்முடைய வாழ்க்கை இருக்கிற அந்த வெளிச்சத்தை பிரகாசிக்க பண்ணும்படியாய், நம்ம இருக்கிற வெளிச்சம் இருளாகாதபடிக்கு எச்சரிக்கையாக இருக்கும்படியாய் நம்மோடு ஈடுபட்டு கொண்டிருக்கிறார். அவை தேவனோடு உள்ள தொடர்பை நிலைப்படுத்துவோம், தேவனோடு உள்ள தொடர்பை சரிப்படுத்துவோம். ஜெபிப்பதிலும் வேத வாசிப்பிலும் தேவனுக்கு எடுத்த காரியங்களும் நம்முடைய நேரத்தை கொடுப்போம். இல்லை நம்முடைய வாழ்க்கை ஒன்றுமில்லாமல் போயிடும். இரண்டாவதாக, அந்த ஆசரிப்பு கூடாரத்தில் பார்ப்பானால் அந்த விளக்கு எரிய எரிய
கருந்திரி ஏற்படும். முன்னால் கருப்பு. அந்த நாட்களில் விளக்கு ஏற்றும் பொழுது மாலை நேரத்தில் அந்த சிமினியை நல்லா துடைத்து ஒரு சிசரை வைத்து விளக்கு என்ன செய்வாங்கன்னா திரியை வெட்ட வேணும், கருந்திரியை வெட்ட வேணும். அந்த கரிந்திரி இருக்குமானால் விளக்கு பிரகாசமாக என்ன செய்யாது, எரியாது. அது வெட்டப்பட வேணும். ஆசரி போடாத அதான் நடைமுறையில் வீடுகளில் இதே இல்லாமல் தான். இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையில் ஆவிக்கு வாழ்க்கையில் வளர வளர இந்த உலகத்தில் வாழ்கிறோம். சின்ன சின்ன பாவங்கள், தேவன் வெறுக்கிற காரியங்கள், தேவன் விரும்பாத காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் கருந்திரியை போல காணப்படலாம். அவைகளை அறிந்து கொண்டு அவைகள் நம்முடைய வாழ்க்கையிலிருந்து வெட்டப்பட வேணும், அகற்றப்பட வேணும். அதனால தான் வெளிப்படை விசேஷத்தில் 24 ஆவியானவர் எழுதும் பொழுது பரிசுத்தமுள்ளவன் இன்னும் என்ன செய்யட்டும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா பரிசுத்தம் இல்லாத காரியத்தை இன்னும் என்ன செய்யட்டும், களையட்டும். இன்னும் தன்னுடைய வாழ்க்கை இருக்கிற பாவத்தை விட்டு ஒழிக்கட்டும். இன்னும் இயேசுவின் ரத்தத்தினாலே சுத்திகரிக்கப்படட்டும். இன்னும் பரிசுத்தம், இன்னும் பரிசுத்தம். ஒவ்வொரு நாளும் நாம் சுத்திகரிக்கப்பட வேண்டியது அவசியம். இந்த உலகத்தில் வாழ்கிறோம், அசுத்தம் நிறைந்த பொழுது வாழ்கிறோம். எங்கேருந்து தூசி வரும் தெரியாது. பின்னால் ஜென்ரேட்டர் இருக்குது, ஃபுல்லாக மூடித்தான் இருக்குது. நேற்று நேரத்தை திறந்து துடைக்க முடியாது சொன்னேன். அது ஃபுல்லாக அடைத்த எந்த பக்கமும் உள்ளே வர்றதுக்கு தூசி வர்றதுக்கு இல்லை, தூசி வர்றதுக்கும் அதுக்கு ரொம்ப தூரம் இருக்குது. ஆனால் ஒரு திறந்து பார்த்தீங்கன்னா உள்ளே ஏகப்பட்ட தூசி. ஏன்னா மாசுபடிந்த உலகத்தில் வாழ்கிறோம். அதே போல் தான் நம்முடைய வாழ்க்கையிலும் வேலை செல்ல போகிறோம், நண்பர்களோடு இருக்கிறோம், பல இடங்கள் இருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில் அசுசிப்படலாம். ஒவ்வொரு நாளும் அந்த கருந்திரி நம்முடைய வாழ்க்கையில வெட்டப்பட வேண்டும். ஹல்லேலூயா. அது தொடர்ந்து இருக்குமானால் நம்முடைய வெளிச்சம் பிரகாசிக்க முடியும், இருளாகி போய்விடும். இந்த கால் வெள்ளமை நாமே ஆராய்ந்து பார்ப்போம். அதனால ஆண்டவர் சொன்னார், நமக்கு நாமே பாவம் இல்லை என்று சொல்லுவோமானால் நம்மை நாமே என்ன செய்வோம், பஞ்சுக்குழாயிருப்போம். சில நல்ல சண்டை போடுற, நான் என்ன பாவம் செஞ்சேன்? தேவ சமூகத்தில் நின்று பாருங்க. ஆண்டவரே என்னை நீர் ஆராய்ந்து பார். தாவீது சொல்வார், என்னை நீர் ஆராய்ந்து பார் ஆண்டவரே. அப்ப ஆண்டவர் சொல்வார், நமக்கு நாம பார்க்கும்போது ஒன்றும் தெரியாது. இந்த மாதத்தில் தேவன் சொல்கிற காரியம், வரப்போகிற நாட்கள் இருள் சூழ்ந்துவர காலங்கள். நம்முடைய வெளிச்சம் பிரகாசிக்கட்டும், கருந்திரி வெட்டப்படட்டும். பாவமான காரியங்கள், தேவன் விரும்பாத காரியங்கள், வெறுக்கிற காரியங்கள் இவர் நம்முடைய வாழ்க்கை இருக்குமானால் நம்முடைய வெளிச்சம் மங்கி போகும். தேவனமை வெளிச்சமாய் ஏற்படுத்தி இருக்கிறார். நாம் பிரகாசிக்க முடியாதபடி நம்முடைய வெளிச்சம் மங்கி போகும், இருளாய்விடும். அதை கவனமாக இருக்க வேண்டும். சொன்ன போல ஆரோன் ஒவ்வொரு நாளும் கவனமாக இருக்க வேண்டும். வெளிச்சத்தை பொறுத்த மட்டில் ஏன் மாலை முதற்கொண்டு இரவு முழுவதும் அந்த வெளிச்சம் எரிய வேண்டும், குத்தவிளக்கு எரிய வேண்டும். தேவ சமூகத்திலே நம்முடைய விளக்கு எரிய வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். பிரகாசிக்க முடியாது தேவனுடைய ஒளியை நம்முடைய உள்ளத்திலே கொடுத்திருக்கிறார். அவனுடைய கருந்திரிகள் வெட்டப்படட்டும். மூன்றாவதாக, காற்று வீசுவதின் மூலமாக அந்த விளக்கு அணைந்து போகக்கூடிய ஒரு நிலைமை. பிரச்சனையாகிய காற்று, போராட்டமாகிய காற்று, உபதேசமாகிய காற்றுகள் நம்முடைய வாழ்க்கையில் ஈடுபடும் பொழுது நம்முடைய வாழ்க்கை பிரச்சனை வரட்டும், போராட்டம் வரட்டும், அதனால் அலக்கழிக்கப்படுகிறது இல்லை. கர்த்தர் பார்த்துக் கொள்வார், தேவன் பொறுப்படுத்திக் கொள்வார் என்று தேவனால் விசுவாசமாக இருக்க வேண்டும். இன்னைக்கு பல தவறான உபதேசங்கள், ஏற்கனவே பற்றி சொன்னேன். யூடியூப்பில், வாட்ஸ்அப்பில் வருகிற தேவையற்ற செய்திகளை பார்க்காதே. என்ன இருக்குன்னு யோசித்து பார்க்க வேண்டாம். நீ பல தவறான உபதேசங்கள், மனிதர்களை தவறான வழியை கொண்டு போகிற தவறான உபதேசங்கள், காற்று. கடைசியாய் சொல்லும் பொழுது, எண்ணெய் குறையும் பொழுது விளக்கு என்ன செய்யும், டிம் ஆயிரும். அந்த நாட்களில் நல்ல திரி இருக்கும், நல்லா தான் இருக்கும், எரிந்து கொண்டு தான் இருக்கும். ஆனால் திடீரென்று அந்த வெளிச்சம் குறைய ஆரம்பிக்கும். என்னன்னு பார்த்தா என்ன இல்லை, இங்கே எண்ணெய். அதனால தான் நல்ல ஒவ்வொரு வீடுகளிலும் மாலை நேரங்களில் அந்த முந்த நாட்களில் விளக்க பொருத்தும் பொழுது செய்ய வேண்டிய கடமை அதுதான். அந்த சிமினியை அவள் துடைப்பார்கள், திரியை பார்ப்பார்கள், விளக்கை எண்ணெயால் என்ன செய்வாங்க, நிரப்பார்கள். நமக்கு தெரியும், பரிசுத்தான அபிஷேகத்தை குறித்து வாசிக்கிறோம், எண்ணெய். அதனால தான் அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரம் முதல் 8ஆம் வசனத்தை வாசித்தோம். எப்போ சாட்சியாக இருப்பீங்கன்னு சொன்னால் பரிசுத்தாவின் இடத்துல வரும்பொழுது. நம்முடைய பலத்தினால் அல்ல,
நம்முடைய மாம்ச பலத்தினால் அல்ல, நம்முடைய தீர்மானத்தினால் அல்ல, தேவனுடைய ஆவியினாலே நிரப்பப்பட்டிருப்போமானால் சாட்சியுள்ள வாழ செய்ய முடியும். தேவாவினால் நிரப்பப்பட்ட ஒரு வாழ்க்கை, ஒவ்வொரு நாளும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்ட ஒரு வாழ்க்கை நம்முடைய ஜீவியத்தில் இருக்கும் பொழுது நாம் ஒரு பிரகாசம் உள்ள ஒரு வாழ்க்கை செய்ய முடியும். ஒருவேளை இந்த கால்வெளியில் நம்முடைய வெளிச்சம் மங்கி எரிந்து கொண்டிருக்கலாம், இருளாய் கொண்டிருக்கிற நிலைமையாக இருக்கலாம். நம்முடைய தேவன் எப்படிப்பட்ட என்பதை குறித்து ஏசாயா 42 அதிகாரம் 3 வசனத்தில் வாசிக்கும் பொழுது, அவர் மங்கி எரிகிற திரியை அணையாமலும் நெறிந்த நாணலை என்ன செய்ய மாட்டாரா? முடியாத கர்த்தர். இந்த காலவெளியிலே அவரோ தெரியும் அப்படி விளக்கு எப்படி இருந்து கொண்டு நாம் எப்படி பிரகாசிக்கிறோன்னு சொல்லி. இன்னைக்கு மனிதன் இருப்பானால் மங்கி எரிகிற விளக்கு இருக்குமானா பூன் ஊதிடலாம் ஒரு வேளை. ஆனால் அன்றைக்கி 7 பொன் குழந்தைகள் மத்தியில் உலாவின ஆண்டவர் மங்கி எரிய திரியை அணையாத கர்த்தர், அணையாத ஆண்டவர் சுட்டி காட்டி திரும்பமாக அதை பற்றி எரியும்படியாய் கர்த்தர் விரும்புகிறார். திரும்ப பிரகாசிக்கும்படியாய் God is giving a second chance. தேவன் திரும்ப தருணத்தை நமக்கு தருகிறார். இந்த காலையில் தேவ சமூகத்தில் வந்திருக்கிற நம்மை சற்று ஆராய்ந்து பார்ப்போம். ஒரு மங்கி எரிகிற திரியை அணையாத கர்த்தர் நம்மை திரும்ப ஒரு முறை பிரகாசிப்பன்படியாய் வெளிச்சத்தை மற்றொரு பிரகாசிக்கத்தக்கதாக தேவன் விரும்புகிறார். நம்முடைய வெளிச்சத்தை எப்படி பாதுகாத்து கடந்த நாட்களில் ஏற்பட்ட தேவனோடுள்ள தொடர்பில் குறைவற்றிருப்போமானால், தேவன் விரும்பாத காரியங்கள் பாவமான காரியங்களுக்கு இடத்தை கொடுத்திருப்போமானால், நம்முடைய விஷயத்தில் பலவிதமான பிரச்சனையவே பார்த்து அல்ல பல தவறான காரியங்களை செவி கொடுத்து நம்முடைய வாழ்க்கையில் இருந்திருப்போமானால், இந்த காலையில் உள்ள ஒருமுறை தேவாவிடத்தில் கேட்பாண்டவரே, பரிசுத்த ஆவியானவரிடத்தில் ஊற்றப்படுவீராக, திரும்ப ஒரு ஆவினால் நிரப்புங்க ஆண்டவரே, இப்படி வல்லமை நான் நிரப்புங்கப்பா. நீங்கள் மங்கீரி திரி அணையாத கர்த்தர். அப்படி அணைச்சிருந்திருப்பார்னா இன்னைக்கு நான் இந்த இடத்துல இருந்து பிரசங்கம் பண்ண முடியாது. தேவனுடைய வார்த்தை சொல்லி எத்தனையோ நேரம் வாழ்க்கையில் மங்கீரி நிலைமையில் இருந்த நேரங்களில் தேவாவியானவர் அதை பிரகாசிக்க முடியாது ஒத்தாசை செய்திருக்கிறார். அப்படி வார்த்தை என்னோடு இடைவிட்டதுனால அந்த மங்கீரியத்தை தேவன் அணைத்து விடவில்லை. இந்த காலவெளியிலும் கர்த்தர் தயவுள்ளவராய், நீடிய பொறுமையுள்ளவராய், இரக்கமுள்ளவராய் அப்பானது போல இருக்கிறாரு. நம்ம வாழ்க்கை திரும்ப ஒரு முறை தூண்டி எழுப்பும்படியாக விரும்புகிறார். நம்ம தேவ சமூகத்தை அர்ப்பணிக்க போகிறோம். நம்முடைய வாழ்க்கையின் எந்த இருளான பகுதியாக இருந்தாலும் ஒரு வசனத்தை வாசித்து முடிக்க போகிறோம். 18ஆம் சங்கீதத்தை எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமா? 18ஆம் சங்கீதத்துக்கு நிறைய திருப்போம். எல்லாரும் சேர்ந்து ஒருமித்த வசனத்தை வாசித்து நான் தேவ சமூகத்தை ஜெபிக்க போகிறோம். இப்போ ஏற்பட்ட இருளான நிலைமையில காணப்பட்டாலும் இந்த காலிலே நம்முடைய ஆண்டவர் எப்பேற்பட்ட மனுஷனை பிரகாசிக்க பண்ணுகிறவர், எந்த மனுஷனை பிரகாசிக்கிற தேவன். எல்லாம் சேர்ந்து 28ஆம் வசனத்தை வாசிப்போம். சங்கீதம் 18:28 எல்லாம் சேர்ந்து வாசிக்கலாமா? தேவரீர் என் விளக்கை ஏற்றுவீர், என் தேவனாய கர்த்தர் என் இருளை வெளிச்சமாக்குவார். எல்லா தேவ சமூகத்தை எழுப்பியிருப்போம். ஹல்லேலூயா. தேவரீர் என் விளக்கை ஏற்றுகிறவர். இந்த காலவெளியிலே நம்முடைய விளக்கை ஏற்றும்படியாய் 7 பொன் குத்துவிளக்கின் மத்தியில் உலாவின நம்முடைய ஆண்டவர் நம்மத்தில் வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. தேவன் நம்மத்தில் உலாவிக் கொண்டிருக்கிறார். உன்னில் இருக்கிற வெளிச்சம் இருளாகாதபடிக்கு நீ எச்சரிக்கையாயிரு என்று ஆண்டவர் சொன்னார். தேசத்தை காரிருள் மூடிக்கொண்டிருக்கிறது. உங்களுக்கு தெரியும் எப்படி நிலைமை உலக தேசங்களில் நடக்குது என்பதை அறிந்திருக்கிறோம். இருள் இருள் மூடிக்கொண்டிருக்கிறது. ஒரு பக்கம் இயற்கையின் சீற்றங்கள், வித்தியாசமான சூழ்நிலைகள், இருள் மூடிக்கொண்டிருக்கிறது. நான் நீங்கள் வெளிச்சம் கொடுக்க வேண்டியவர்கள். பிதாவாகிய தேவன் ஒளி, இயேசு இந்த உலகத்தில் வெளிச்சம். அந்த வெளிச்சத்தை என்னுடைய உள்ளத்தில் உள்ளத்தில் பிரகாசிக்க பண்ணி இருக்கிறார். தேவனுடைய வார்த்தையில் நடக்க 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 நாமே வெளிச்சமாய் மாறி விடுகிறோம். இந்த காலில் ஆண்டு அந்த ஒரு எதிர்பார்ப்போடு தான் என்னை உடைய ரட்சித்தார். ரட்சித்த இந்த உலகத்தில் வந்து வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த காலில் எல்லாம் சேர்த்து சொல்ல, ஆண்டவரே உங்கள் வல்லமையினால நிரப்பிடுங்கப்பா, உங்கள் பலத்தினால இடைகட்டுங்க ஆண்டவரே. நீ நெறிந்து போன நாளில் முறியாத தேவன்,
மங்கிய திரி அணையாத கத்தரப்பா. கடந்த நாட்கள்ல ஒருவேளை தேவனோடு சரியான உறவு வைக்கல, ஒழுங்கா ஜெபிக்கல, வேத வாசிக்கல, தேவனுக்கு எடுத்த காரியம் முக்கியத்துவம் கொடுக்கல, வெளிச்சம் மங்கி போன ஒரு நிலைமை. ஆண்டவரே சபை சொல்லும் போது தான் சொன்னாரு, நீ ஆரம்பத்தில் கொண்டு அன்பை விட்டுட்ட, I will remove the lampstand, விளக்கு தண்டை ஒன்னு இடத்துல நீக்கிடுவேன்னு சொல்றாரு. அதுக்காக ஆண்டவர் எச்சரிப்பு கொடுத்து நீ திரும்பு, மனம் திரும்பு, ஒவ்வொரு சபைக்கும் சொல்றாரு. இந்த கால்வழியிலே சபையின் முளைவிலை உலாவின் ஆண்டவர் இந்த கால் மத்திலே உலாவிக் கொண்டிருக்கிறார். நம்முடைய வெளிச்சத்தை பார்க்கிறாரு. எதுல குறைபட்டிருக்கிறோம், எந்த காரியம் என்ன என்பதை ஆண்டவர் கொண்டிருக்கிறார். தேவனுடைய பிள்ளையே, நீங்கள் நான் இந்த உலகத்தில் தேவனுக்கு மகிமையை கொண்டு வர வேண்டியவர்கள், சாட்சியாய் வாழ வேண்டியவர்கள். சரியான வெளிச்சம் கொடுக்காதனால நீங்க சாட்சி இல்லை. ஓ ஹல்லேலூயா. ஒரு ஜீவிதத்தை யோசித்து பார்ப்போம். ஒரு வாழ்க்கை எப்படிப்பட்ட நிலைமை? சொல்லு, ஆண்டவரே நம்மோடு சரியான உறவில் இருப்ப ஆண்டவரே, என் வெளிச்சம் பிரகாசிக்கும்படி, என் வெளிச்சம் பிரகாசிக்கத்தக்கதாக, என் இருள் நீங்கத்தக்கதாக நம்மோடு இருப்ப ஆண்டவரே. நம்முடைய குறைகளை தேவ சமூகத்தில் வேலைப்படுவா இருக்கலாம், குடும்பத்தின் காரியமா இருக்கலாம், எதுவா இருக்கலாம், நாம் சாக்கு போக்கு சொல்ல முடியாது. எல்லாவற்றின் மத்தியிலும் தேவனோடு கொள்வோம். நம்முடைய வாழ்க்கையில கருந்திகள் வெட்டப்படட்டும், பாவமான காரியங்கள், தேவன் விரும்பாத காரியங்கள் வெட்டி தூக்கி எறியப்படட்டும். பல பிரச்சனையே சொல்ல வேண்டாம். கர்த்தர் காக்கிறவர். ஆவின விஷயத்தை நிரப்பப்படுவோம். ஹல்லேலூயா. மங்கிய திரியை அணையாத கர்த்தர். அதனாலதான் கர்த்தர் கால்வழியில் என்னை உங்களையும் இங்க வைத்திருக்கிறார். நானும் நீங்களும் இருப்பது காரணமா, அவர் இரக்கத்தின் தேவனம் பாடுவது போல இரக்கம் உள்ளவர். இரக்கமாக இருந்ததுனால தான் கால வெள்ளம் இருக்கிறோம். அங்கே எரிஞ்சிட்டு இருக்கிறோம். அவர் அணைக்கல. அணைச்சிருந்தாருன்னா நீங்க யூஸ்லெஸ்ஸா பயனற்றவர்களாய் போய் விடுவோம். இந்த கால ஆண்டவர் சொல்ல, ஆண்டவரே நீரே என் விளக்கை ஏற்றுவீர் அப்பா, நீர்ல நீரே வெளிச்சமாக்குவீர் ஆண்டவரே. இந்த காலவெளியை நோக்கி பார்ப்போம். ஒவ்வொரு வாழ்க்கையில் இருளை வெளிச்சமாய் மாற்றப் போகிறார். மங்கிய திரியை கத்த தூண்டி விட போகிறார். ஆண்டவரே உங்க வல்லமை நாள் நிரப்புங்கப்பா, உங்க வல்லமை நாள் நிரப்புங்க ஆண்டவர். எல்லா வாய்த்த ஜோம் பண்ணுவோமா, எல்லா தயவு செய்து வாய்த்த ஜோம் பண்ணுங்க. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே என் வாழ்க்கை நான் பிரகாசிக்க வேண்டும். ஆண்டவரே நீரே என் விளக்கை பிரகாசிக்க. எல்லா வாயை திறங்க, தயவு செய்து வாயை திறந்து அறிக்கை செய்து ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே என் விளக்கை பிரகாசிக்க பண்ணுங்க. ஆண்டவரே தேவரின் இருளை வெளிச்சமாக்குங்க. என் இருள் வெளிச்சமாகணும் ஆண்டவரே, என் இருள் வெளிச்சமாகணும். ஓ ஹல்லேலூயா. ஆண்டவர் அணைச்சிருந்தார்னா நம்ம வாழ்க்கை முடிஞ்சிச்சு. ஆண்டவர் அப்படி அல்ல. மங்கியரை தெரிய அணையாத கர்த்தர் இரக்கமுள்ளவர். ஆண்டவரே என் விளக்கை தேவரீர் ஏற்றுவீரப்பா. சொல்லுவோம் தாவீது சொன்னது போல விசுவாச வார்த்தையை சொல்லுவோம். ஆண்டவரே என் விளக்கை நீங்க ஏற்றுவீங்க ஆண்டவர், நீங்க ஏற்றுவீங்க அப்பா. என் இருளை நீங்க வெளிச்சமாக்குவீங்க ஆண்டவரே, நீங்க வெளிச்சமாக்குவீங்க அப்பா. ஓ ரபல்லா கதராமா ஷபரா கதராமா. ஓ ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அந்த ஒரு விசுவாசத்தோடு எல்லாம் பாடுவோம். ஆண்டவரே உங்க வல்லமையினால நிரப்புங்கப்பா. என்னுடைய பலத்தினால சாட்சியாய் நான் வாழ முடியாத ஆண்டவரே, என்னுடைய தீர்மானம் அல்ல ஆண்டவரே, உம்முடைய வல்லமையினால நிரப்புங்க, உங்க கிருபையினால நிரப்புங்கப்பா. உங்க கிருபைங்க தாங்கட்டுமாப்பான்னு சொல்லி ஓ ஹல்லேலூயா. எல்லாரும் ஜெபம் பண்ணுவோமா? இந்த பாட்டை எல்லாம் சேர்ந்து பாடுவோம். இந்த பாட்டை பாடும் பொழுது ஜெப நிலைமையிலே இதோ பாடும் என்பதற்காக ஜெப நிலைமையில எல்லாம் சேர்ந்து பாடுவோம். உங்க வல்லமையினால் என்னை நிரப்பிடும், உங்க அக்கினியினால் என்னை தாங்கிடும், உங்க கிருபையினால் என்னை தாங்கிடும். பரலோக தேவனே, எங்கள் பரலோக தேவனே, பாடிடுவோம் மகிழ்ந்து பாடிடுவோம், போற்றிடுவோம்
புகழ்ந்து போற்றிடுவோம், பாடிடுவோம், மகிழ்ந்து பாடிடுவோம், போற்றிடுவோம், புகழ்ந்து போற்றிடுவோம் உங்க வல்லமையினால். எல்லாம் சொல்லுவோம், எல்லாரும் வாய்த்து பாடுவாப்போம். ஏசப்பா இப்படி வல்லமையினால் நிரப்பு காட்டுவரே, உங்க கிருபையினால் என்னை தாங்கிடும் பரலோக தேவனே, எங்கள் பரலோக தேவனே. நேரிந்த நாணலை முறியாதவர், மஞ்சேரியும் திரையை அணையாதவர், நேரிந்த நாணலை அறியாதவர், மஞ்சேரியும் திரையை அணையாதவர், இருளையும் வெளிச்சமாய் மாற்றினவர் பரலோக தேவனே, எங்கள் பரலோக தேவனே. பாடிடுவோம், மகிழ்ந்து பாடிடுவோம், போற்றிடுவோம், புகழ்ந்து போற்றிடுவோம், பாடிடுவோம், மகிழ்ந்து பாடிடுவோம், போற்றிடுவோம், புகழ்ந்து போற்றிடுவோம் உங்க வல்லமையினால் என்னை நிரப்பிடும், உங்க அக்கினியினால் என்னை நிரப்பிடும், உங்க வல்லமையினால் என்னை தாங்கிடும் பரலோக தேவனே. எல்லா சத்தத்தையும் ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே எங்களை வல்லமையினால் நிரப்புங்கப்பான்னு சொல்லி எல்லா வாய்த்து ஜெபம் பண்ணி பார்ப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த காலையிலே தேவனுடைய வல்லமை நிரப்பட்டும், தேவனுடைய வல்லமை நிரப்பட்டும். எல்லாரும் வாயை தருங்க, எல்லா சத்தத்தை உயர்த்துங்க. ஓ ஹல்லேலூயா. கர்த்தர் தம்முடைய வல்லமையினால் இழையட்டும், நம்முடைய பலத்தினால் அல்ல, தேவ ஆவியான ஊற்றப்படட்டும் இந்த காலையிலே. ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, ஒவ்வொரு நிரப்புவீராகப்பா. உம்முடைய வல்லமை ஆண்டவரே, உம்முடைய வல்லமை ஒவ்வொரு மேல் நிரகட்டப்பா. ஓ ஹல்லேலூயா. பெந்தேகோஸ்தே நாளிலே இறங்கின அதே வல்லமை இந்த காலவெளியிலே எங்கள் சபையில ஒவ்வொரு மேலும் இறங்குவதாகப்பா. ஆண்டவரே எங்களுடைய திரி எரியத்தக்கதாய், ஆண்டவரே நாங்கள் வெளிச்சம் கொடுக்கத்தக்கதாய் உம்முடைய வல்லமையினால நிரப்பும் ஆண்டவரே. ஓ ரபலா கத ராமா ஷப ரபலா கத ராமா. ஓ ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் இரக்கத்திலே சிறிமுள்ள எங்கள் நல்ல தகப்பனே, நெறிந்த நாளை முறியாத கர்த்தர், மங்கிய திரியை அணையாத தேவன் ஆண்டவரே. எங்க வாழ்க்கையில் அப்படி இல்லைன்னா நாங்கள் என்னைக்கோ அழிந்து போயிருப்போம் ஆண்டவரே, என்றைக்கோ இல்லாமல் போயிருப்போம் அப்பா. இந்த கால்வழியிலும் 7 பொன் குத்தலுக்கு மத்தியில் உலாவி ஒவ்வொரு குத்தலுக்கின் நிலைமையை சுட்டி காட்டின எங்கள் தேவன், சபையின் நடுவில் நீ உலாவிக் கொண்டிருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்களுக்கு ஒரு பெரிய உத்தரவாதத்தை கொடுத்திருக்கிறீர். நாங்கள் இந்த உலகத்திற்கு சாட்சியாய் வாழ்ந்து உமக்கு மகிமை கொண்டு வரத்தக்கதாய் வெளிச்சமாய் வாழ வேண்டும் என்று விரும்புகிறீரப்பா. கால்வழியில் தவறு இருக்கிறோம் என்று ஒத்துக் கொள்ளுகிறோம். எங்களை தாழ்த்து கொடுக்கிற ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையில் ஒரு முறை கூட வெளிச்சத்தை தூண்டி எறியும்படியாய் உங்களுடைய வல்லமையை தாரும். எங்களுடைய விளக்கை நீர் ஏற்றுவீராக, எங்களுடைய இருளெல்லாம் வெளிச்சமாய் மாறுபடியாய் கத்த செய்வீராகப்பா. ஆண்டவரே நாங்கள் தொடர்ந்து பிராசுகளாய் ஜீவிக்க உம்மோடு ஒரு நெருக்கமான வாழ்க்கை செய்ய உதவி செய்யும். ஏனோதான் என்ற ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஆண்டவரே, ஜபத்தில் வேத வாசிப்பிலும் உம்மோடு நெருக்கமாய் ஜீவிக்க கர்த்தர் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யும் அப்பா. வாழ்க்கையில் காணப்படுகிற நீர் விரும்பாத காரியங்கள், நீ வெறுக்கிற அருவருப்புகள் எல்லாம் வெற்றி எறியப்படத்தாய், தூக்கி எறியப்படத்தக்கதாய் பரிசுத்தமாய் காத்துக்கொள்ள உதவி செய்யும். எல்லா பிரச்சனைகளும் மாத்திரமல்ல ஆண்டவரே, பிரச்சனை இருக்கிற கர்த்தரை நோக்கி ஜீவிக்க உதவி செய்யும். வல்லமையினால் ஒவ்வொரு நாள் நிறைந்தவர்களாய் காணப்பட உதவி செய்யும் ஆண்டவரே. தேசத்தை இருள் மூடிக்கொண்டிருக்கும் பொழுது எங்களுடைய வெளிச்சம் பிரகாசிக்கத்தக்கதாய், எங்கள் வெளிச்சம் இருளாகாதபடி நாங்கள் எச்சரிக்கையாய் காணப்பட்டு தொடர்ந்து பிரகாசமாய் காணப்பட எனக்கு எங்கள் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம்.
அப்படி கிருபைகளுக்கு உண்டாகட்டும், கிருபை உண்டாகட்டும். கவனத்தோடு வாழ உதவி செய்யும். இந்த வாரம் செய்யப்பெற வேலைகள், பிரயாணங்கள், படிப்புகள், தொழில் எல்லாவற்றுக்கும் அதை கூட இருப்பீராக. மாலை ஜெப வார்த்தை ஜெபங்கள் எல்லாம் பொறுப்படுத்திக் கொள்ளும். மாத்தின் இறுதியான நாட்களும் தேவ கிருபைகளை தாங்கும்படி ஆய்ச்சிக்கிறோம். தேசத்தில் ஏற்பட எல்லா தீங்குகளை பாதுகாத்துக் கொள்ளும். சபையை சார்ந்த வெளியிடத்தில் வெளியேற்ற வெளிமாநிலத்தில் ஆய்ச்சிக்கிறோம். அவர்களும் இருந்து பிரகாசிக்கிற விளக்காய் காணப்பட உதவி செய்வீராகப்பா. உமக்கே நாங்கள் சகல கனத்தையும் துதியையும் இயேசுவின் நாமத்தில் எடுக்கிறோம் நல்ல பிதாவே. ரத்தத்தில் மறைந்துள்ளேன், இயேசு ரத்தத்தில் மறைந்துள்ளேன், இயேசு ரத்தத்தில் மறைந்துள்ளேன். தீங்கும் என்னை அணுகாது, தீங்கும் என்னை அணுகாது. இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவினுடைய பாதுகாப்பும் பராமரிப்பும் நாம் யாவரோடும் இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா.